ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி மேக்கிங் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஜுவல்லரி மேக்கிங் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே இப்போ நமக்கு பென்டென்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் பென்டென்ட்டோ இயரிங்ஸோ மேக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூவி ரெசின் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் யூவி ரெசினும் எடுத்துக்கலாம், நார்மல் ரெசினும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே டைமிங்கை பொறுத்தது தான். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ரெசினில் கூட நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மோல்டில் வந்துட்டு நீங்கள் போர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் இருக்குது பார்த்திங்களா, பெரிய சைஸ், இதை வந்து நான் பென்டென்ட்டாக மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக யூவி ரெசினை வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு இந்த மோல்டுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் கொடுக்கறதுக்காக நான் இதில் இங்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். இது எவ்வளோ அழகாக ஸ்ப்ரிட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ வீடியோவில் பார்க்கும் போதுமே அவ்வளோ கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் நம்ம மார்பிள் எஃபெக்ட் மாதிரி கொடுத்து நிறைய பென்டென்ட்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கிற இங்க் எடுத்திருக்கேன். இது கோல்டன் கலரில் நல்லாவே வந்து ஷைனிங் லுக்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம யூவி லைட் வச்சு தான் நம்ம இதை ட்ரை பண்ணணும். யூவி லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மினிட், அதாவது 60 செகண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ 60 செகண்ட் வரைக்கும் ஓடும், தென் உடனே ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிடும். மினிமம் இதில் நமக்கு ஒரு பீஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறத வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 60 செகண்ட்ஸ் வரும்போது 1 மினிட் அப்படின்னு கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் 5 to 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லேயே சின்ன சைஸில் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நான் இயரிங்காக எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டென்ட்டில் என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியே நான் இயரிங்ஸ்க்கும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சேர்த்தே ட்ரை ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 5 to 10 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். ஸோ நான் இதே மாதிரியே ஹார்ட்டில் 2 எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட இயரிங்ஸ்க்காக அண்ட் பென்டென்ட் இதுக்கானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மோல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஜம்ப்ரிங் அதில் செயின்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட நார்மல் ஜம்ப்ரிங் நம்ம வந்து பிரேஸ்லெட் ஜுவல்லரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜம்ப்ரிங் வந்து கொடுத்துருக்கேன். நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் கோல்டு கலர் கூட எடுத்துக்கலாம். அண்ட் செயின் வந்துட்டு நீங்கள் மூவபிளாக போடணும் அப்படின்னா சும்மா அந்த ஜம்ப்ரிங்கில் இப்படி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா செயினில் லூப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லூப்பில் வந்துட்டு நீங்கள் ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பென்டென்ட் ஸ்டேபிளாக ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ எப்போதும் போல் 2 டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அழகாக பென்டென்ட் வந்து மாட்டியாச்சு. அண்ட் இதில் நம்ம லாஸ்ட்டில் ஹூக் கொடுக்கணும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணியும் வந்து கொடுத்துக்கலாம், லாப்ஸ்டர் வச்சும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் ஹூக், செயினுக்கு எப்போதும் யூஸ் பண்ணுற ஹூக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹூக்கை 2 சைடும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் இந்த ஹூக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அதில் லூப் இருக்கும் இல்லையா, அந்த லூப்பில் செயினை வந்துட்டு நம்ம மாட்டி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடுமே ரொம்ப அழகாக வந்து மாட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் செட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இயரிங்ஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ இயரிங்ஸ்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வந்து எடுத்திருக்கேன், ஹூக் டைப்பில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இல்லை எனக்கு ஹூக் டைப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நமக்கு பேக் சைடு வந்து கொடுக்குற அந்த பேஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதையுமே யூவி ரெசின் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யூவி லைட்டில் ட்ரை பண்ணினீங்கன்னா அது நல்லா அதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா பேக் புஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டெட்டு மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஹூக் டைப்பில் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் இருக்கும். ஸோ நம்ம ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹூக் வந்து போட்டுட்டோன்னா நம்மளோட இயரிங்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ ஹேங்கிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னொன்றும் மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் ரெசின் போர் பண்ணும் போதும் இதே மாதிரியே இங்கை அந்த ஸ்பாட்லேயே அது மேலே கொடுத்தீங்கன்னா அது ஒரு வைப்ரண்ட்டான லுக் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு யூவி ரெசின் எடுத்துகிட்டு அதில் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மல் ரெசினில் கலர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூவி ரெசின்லேயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படி கூட போர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 ஆப்ஷன்லேயுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் செட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேக்
பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இதிலேருந்து எப்படி ஒரு நெக் செட் அதோட இயரிங்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றது தான். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இதை இன்னும் கூட நல்லா அழகாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். அண்ட் இதோட நம்மளோட 5 ரூபீஸ்க்கு 5 கிளாஸஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கொடுக்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.